மலேசிய பிரதமரின் மனைவி சீன அதிபருடன் கைகுலுக்க மறுத்த வீடியோவும், ஈரான் அதிபர் சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றன. முதலாவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அவரது மனைவி வான் அசிஸ் ஆகியோர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பெங் லியோனை சந்திக்கும் போது சீன அதிபருடன் மலேசிய பிரதமர் கைகுலுக்கினார். தொடர்ந்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் மனைவி வான் அசிஸுடன் கைகுலுக்குவதற்காக சீன அதிபர் கையை நீட்ட வான் அசிஸோ கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தினார். இதனால் நீட்டிய கையை சீன அதிபர் சடார் என்று மடக்கிக் கொண்டார். பிறகு சீன அதிபரின் மனைவி பெங் லியோனுடன் மட்டும் கைகுலுக்கினார். இது குறித்த காட்சிகள் வைரலாகி நெட்டிசன்கள் விவாதித்துக் கொண்டிருந்த நிலையில் மற்றொரு காட்சி வைரலாக தொடங்கியது. அது என்னவென்றால், அதே மேடையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் சீன அதிபரின் மனைவியுடன் கைகுலுக்க மறுத்த நிகழ்வுதான். அந்நிய ஆண்களுடன் பெண்களும் அந்நிய பெண்களுடன் ஆண்களும் கைகுலுக்க கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிவுரையாகும். இதனை பொதுவெளியில் சில நேரங்களில் இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கட்டாயமாக கடைபிடிக்கின்றனர். ஆனால் இது பற்றி அறியாதவர்கள் இதனை ஒரு அவமதிப்பு என்று கூறி அவதூறுகளை பரப்புவது குறிப்பிடத்தக்கது.